வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் மாமாவுக்கு வந்து ஃபோன் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க. சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தார், ஃபோன் வாங்கணும் வாங்கணுன்ட்டு. எங்களுக்கு என்ன வேணாலும் பார்த்து பார்த்து செய்வாருங்க. ஆனால் அவருக்கு எது ஒன்றுனா டக்குன்னு போய் வாங்கினோம் அப்படின்னு வாங்கவே மாட்டார். எப்பயுமே அப்படி தான். எனக்கும் பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் எடுப்பார், அவருக்கு எடுக்க மாட்டார். இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படின்றவார். அதே மாதிரி தான் ஃபோன் விஷயத்துலையும் நான் ஃபோன் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ வந்து ஒரு வருஷம் கிட்டே இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு. அவருக்கு ஃபோன் போய் இப்போ எப்படி ஒரு 2-3 மாதமாச்சும் இருக்குங்க. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே கீரலாக விட்டுருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டக்காகி வந்துச்சு. இங்கே பாருன்னு காமிச்சிட்டே இருந்தார். ஆனாலும் ஃபோன் வாங்கலை, என்னை கூப்பிட்டு காமிப்பார். சரி அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசாட்டி இருந்துருவேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் போடுறாங்கன்னா அவருக்கு போய் ரிங்கே போக மாட்டேங்குது. ஆனால் மிஸ்டு காலில் போய் காமிக்குது, உங்களுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபோன் போடும்போது எடுக்கலைன்னா அவங்களுக்கு கோவம் வரும், போடுறவங்களுக்கு. இவருக்கு இங்கே ரிங்கானதானங்க எடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. கையிலையும் காசு இல்லை, தெரியாதா? நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து பல இதை இழுத்து வச்சுருப்போங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து கடைசியில் சரி வாங்க செலவோட செலவாக ஒரு ஃபோனை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி போய் ஒரு ஃபோன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இருக்கிறவங்க லட்சத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் இல்லாதவங்க ஒரு யூஸுக்கு கூட இப்போ வந்து ஃபோன் வாங்க முடியல. இன்றைக்கி போய் கடையில் போய் கேட்டால், ஈரானில் வந்து போர் நடக்குது, சண்டை நடக்குது, அதனால் ஃபோன் விலையெல்லாம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஹை லெவலில் தாங்க நான் வாங்குவேன்னு நினப்பேன். அதாவது ஹை லெவல்னால் ஒரு கம்பெனி ஃபோனு, என்ன ஃபோன் வாங்கினாலும் கம்பெனி ஃபோனாக வாங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோடய அபிப்பிராயம். ஆனால் எங்கள் மாமா எப்படி வாங்குவார்னு பார்த்தீங்கன்னா 6000 7000 அதுக்கு மேலே வாங்க மாட்டார். அதுதான் அவரோட பட்ஜெட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்குள்ளே எடுப்போம் அப்படின்ட்டு போய் கேட்டோம். கடைக்காரவங்க சொல்கிறாங்க, எல்லா ஃபோனுக்குமே விலை வந்து ஒரு 5 ரூபா கிட்ட கூடிடுச்சுங்க, அதனால் ஃபோன் விலையெல்லாம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மினிமம் வந்து 10,000 ரூபாவில் தான் இருந்து, குறைஞ்ச விலையே 10,000 ரூபாயிலேருந்து தான் இருக்குது, அதுக்கு கீழே ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ணால் சரி 10,000 ரூபாய்க்குள்ளே ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். வாங்கின நேரமோ என்னமோ அந்தன்னே போட்டு பார்த்துட்டு சார்ஜ் ஏறலன்ட்டாங்க. எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிறகு பார்த்திங்கன்னா அவங்களாவே வேறு ஒரு ஃபோனை இது பண்ணி, புது ஃபோன் தான், வேறு ஒரு ஃபோனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து 12 ரூபா. என்ன செய்ய, அவங்களுக்காண்டி தான் கொடுக்குறேன், நான் வந்து பில் வாங்கி பணத்தை வாங்கிட்டேன், அதனால் கடையிலேருந்து இன்னொரு ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ தாங்க மனசுக்கு ஒரு நிம்மதி. இதில் நேற்று என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வந்து மீன் கடை போடுவோம். நேற்று வந்து மீன் எடுக்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிபே பண்ணாங்க. ஜிபே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு. நேரம் வேறு ஆகிக்கிட்டு இருக்குது, ஃபோன் வேறு இப்படி ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி ஒரு எரிஞ்சாருங்க. ஏற்கனவே அது கீரலாக இருக்குது. டென்ஷனில் ஃபோனை தூக்கி போட்டார் பாருங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே மோசமாகிடுச்சு. இருங்க அந்த ஃபோனை காமிக்க அப்படி தான் வருது. இந்த ஃபோனோட நிலைமையை பாருங்கள் மக்களே, எவ்வளோ இதாக இருக்குன்னு. இடையாச்சு நல்லா தெரிய மாட்டேங்கி, தெரியுதா? அமர்ந்துருச்சு, அது கூட போடுற மாட்டேங்குது. இப்படி தாங்க இருக்குது அந்த ஃபோனோட நிலைமை. இதுக்கு மேலேயும் மனுஷனை விட்டு அவ்வளோதான், புலம்பிக்கிட்டே தான் இருப்பார், வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வாங்கியாச்சுங்க. ஓகே உறவுகளே, நடுத்தர மக்களோட நிலைமையை பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இதில் வெயில் அந்த அடி அடிக்குதுங்க. நாங்கள் பார்க்குற பைராஸ் வேலைக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோ என்னமோன்னு அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. வெயிலுக்காண்டி வேலையை நிப்பாட்டிடுவாங்களோ என்னமோன்னு அங்கிட்ட ஒரு யோசனையாகவே இருக்குது. ஓகே உறவுகளே, நடக்கட்டும், நம்ம கையிலேயாங்க இருக்குது, எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகே உறவுகளே, நமக்கு வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஓகே பாய். லைக் பண்ணுங்கள் மக்களே.